புள்ள அயலி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காளா? அப்ப இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சிட வேண்டியதுதான். ஹலோ. சாரி. ஏய், இதுக்கே அயலி சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு? பரவாயில்ல, நீ படுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. விடுங்க. நான் ஒன்னும் வேணும்னே உங்க மடியில படுக்கல. வெளியில ரவி என்ன நம்ம எக்ஸசைஸ் பண்றத பாத்துட்டாரு. அதான் அவரை திரும்ப வந்து பார்க்கும்போது மாட்டிக்க கூடாதுன்னு உங்க மடியில படுத்தேன். நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. நானும் என்னடா காலையிலேயே அதிசயம் நடக்குதுன்னு நினைச்சேன். உண்மையா நடந்திருந்தா மழை பெய்யுமே. ஹலோ. ஹலோ சிவா, நான் 2 தடவை கால் பண்ணேன். நீ ஏன் என் போன் எடுக்கல? அது நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன், போன் வெளியே இருந்தது, அதான். அம்மா, என்ன விஷயம்? காலையிலேயே கால் பண்ணிருக்க? இல்ல, இன்னைக்கு எங்கேயாச்சும் உனக்கு வெளியே போற வேலை இருக்கா? இது வரைக்கும் எந்த பிளானும் இல்ல. மேபி இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். பிளானா? எதுக்கு இப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. அது சரி, அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். அத பத்தி எனக்கு என்ன? சொல்லு ரேஷ்மா, என்ன விஷயம்? நான் உன்னை லவ் பண்ற விஷயத்த உன்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ரேஷ்மா. சிவா. என்ன கால் பண்ணிட்டு எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்க? நீ என்ன விஷயமா கால் பண்ணன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சிவா. அதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லு ரேஷ்மா, நீ ஏன் தயங்குற? அத நான் நேர்ல வந்து சொல்றேன். நேர்லையா? ஏன், இப்ப வீட்ல தானே இருக்கன்னு சொன்ன. அதுவும் எந்த ப்ரோக்ராமும் இல்லன்னு சொன்னியே. ஆமா ஆமா ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். சிவா, நாங்க வரதால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. இல்லனா நீ வேணா வெளியே வா, நாம தனியா எங்கேயாவது மீட் பண்ணி பேசலாம். ஐயோ, வெளியே வா? தனியா வா? காரியமே கெட்டுரும். பேசாம கிளம்பி நீ வீட்டுக்கே வா, நான் இங்கதான் இருப்பேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, வரேன். என்ன, நாங்க வரேன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வமா எனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்றான். ஒருவேளை சிவாவும் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கானான்னு போய் பாத்திரலாம். எதுக்கு அவளை இங்க வர சொன்னாரு? என்ன நடக்குதுன்னே புரியலையே. அவ எதுக்காக இங்க வரேன்னு சொன்னா? என்னன்னு தெரியல சிவா. எனக்கே இதை ரியலைஸ் பண்ணும்போது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. பட் இது எதுவுமே தப்பு இல்லையே. உனக்கு மேபி நான் இப்படி சொல்றது ஷாக்கிங்கா இருக்கலாம். பட் நான் நல்லா யோசிச்சு தான் இந்த டெசிஷனே எடுத்திருக்கேன். ஐ லவ் யூ சிவா. நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உன் கூட வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உனக்கும் கண்டிப்பா என்ன பிடிக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான், நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப திரும்பிக்கோ. சிவா,
இதுக்கு மேல நீ திரும்பலாம். சிவா, ஆ? ஆ. ஹே ஹே ரேஷ்மா, வந்துட்டியா? நான் உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஆளே இன்னைக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டைலா இருக்க? நீ இப்படிலாம் இருக்கிற ஆளே இல்லையே. சிவா, அப்ப நான் வந்ததே உனக்கு தெரியாதா? இப்பதானே நீ வந்த. ஆ, அப்போ இவ்ளோ நேரமா நான் பேசின எதையுமே நீ கேட்கலையா? என்கிட்ட பேசுனியா? ஏய் சாரி, நான் இயர்பட்ஸ் போட்டிருந்தேன், பாட்டு வேற ப்ளே ஆயிட்டு இருந்துச்சா, அதான் கேட்கல. பேசாம நீ என்ன கூப்பிட்டு இருக்க வேண்டியதானே? என் முதுக பார்த்தா பேசுவ. சரி சொல்லு, நீ என்ன விஷயம் சொன்ன? இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். ரேஷ்மா, அது நான் நான் அயலிய லவ் பண்றேன். அது ரொம்ப வருஷமா நான் அவளை லவ் பண்றேன். அவளும் என்ன லவ் பண்றான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. நானும் ஒரு கட்டத்துல அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு அவ சரியான பதிலே சொல்லல. அவ மனசுல இருக்க காதல எப்படியாவது வெளியில வர வைக்கணும் ரேஷ்மா. அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு ரேஷ்மா? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது முடி கண்ணில் விழுந்துருச்சு. அதான். சரி சொல்லு, நீ அயலியே லவ் பண்ற. அயலியும் உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியணும், அதானே? அவ என்ன லவ் பண்றான்னு தெரியும். ஆனா அது அவ வாயாலேயே என்கிட்ட சொல்ல வைக்கணும். சரி, எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ரேஷ்மா.